சூர்ப்பனகை அந்த 14 சேனாதிபதிகளையும் அழைத்து கொண்டு சூர்ப்பனகை அந்த 14 சேனாதிபதிகளையும் அழைத்து கொண்டு ராமன் இருக்குமிடம் வந்தாள். விஷயம் புரிந்தது ராமனுக்கு. லக்ஷ்மணா, சீதையை கவனித்துக்கொள், நான் இவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி வில்லையும் அம்பரா துணியையும் எடுத்து கொண்டான். யுத்த வழக்கப்படி தன்னை முதலில் அறிமுகப்படுத்தி கொண்ட ராமன் தவ வாழ்வை விரும்பி அரக்கர்களிடமிருந்து ஒதுங்கியிருக்கும் எங்களிடம் உங்களுக்கு என்ன வேலை என்று ராமன் கேட்டான். உயிர் தப்ப விரும்பினால் ஓடிப்போங்கள் என்றான் ராமன். அரக்கர்களும் வீரம் பேசி சண்டையை தொடங்கினார்கள். ராமனின் பாணங்கள் அந்த அரக்கர்களை யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தன. அழுது புழுப்பிய சூர்ப்பனகை இப்பொழுது மீண்டும் கர்ணனிடமே திரும்பி வந்தாள். நீ அனுப்பிய 14 தடியர்களும் செத்தனர். ராமனின் வீரமே வீரம். ராட்சசர்களின் மானம் கப்பலேறிவிட்டது. மானம் இருந்தால் உடனே அவர்களை அழிக்க புறப்படு என்று கதறினாள் சூர்ப்பனகை. இப்பொழுது அவள் தன்னால் தான் பிரச்சனை வந்தது என்பதை மறந்துவிட்டாள். ராட்சசர்களின் மானம் பற்றி பேசுகிறாள். கரணும் தன் படைகளுடன் ராமலட்சுமர்களை அழைத்து கிளம்பினான். வழியில் பல துர்சகனங்களை கண்டான் கரன். ஆனால் கவலைப்படாமல் தன் சேனையை உற்சாகப்படுத்தினான். ராமன் தம்பி லட்சுமணனிடம், சகுனங்கள் யுத்தம் ஒன்று வரப்போவதே சொல்கின்றன. நான் ஒருவனே ஆயுதபாணியாக அரக்கர்களை கொள்வேன். நீ சீதையை அழைத்து கொண்டு மலைக்கோவிலில் இருப்பாய் என்றான் ராமன் லட்சுமணனிடம். லட்சுமணன் சீதா தேவியை அழைத்து கொண்டு கிளம்பினான். வானில் தேவர்கள் வந்தனர். மகாவிஷ்ணுவான ராமன் செய்யப்போகும் முதல் யுத்தம் அல்லவா? ராமன் வில்லை வளைத்து நின்றதை பார்த்தால் சிவன் யுத்தத்திற்கு தயாராக இருப்பது போல் இருந்தது. எங்கும் பேரிகை கொட்டியது. காட்டு மிருகங்கள் பயந்து அங்கும் இங்கும் ஓடின. ஆகாயத்தில் மேகங்கள் சூழ்வது போல ராமனை அரக்கர் சேனை சூழ்ந்தது. யுத்தம் கடுமையாக நடந்தது. அடிபட்டும் ராமன் உறுதியாக யுத்தத்தை நடத்தினான். ராமன் விட்ட பானங்களாவது சூரியனிடமிருந்து கிளம்பும் கதிர்கள் போல கிளம்பி தேவர்கள், குதிரைகள், வீரர்களை சிதைத்தன. ஆகாயத்தில் அவன் செலுத்திய அம்புகள் அரக்கர்களின் உடலில் புகுந்து இரத்த சிவப்பாய் நெருப்பு போல விளங்கின. கிருஷ்ணன் விடுவானா என்ன? கடும்போர் புரிந்தான் அவன். ராமன் ஒரு இந்திர பானத்தை விட்டு கரணின் மார்பை பிளந்தான். கரண் இறந்தான். அந்த நாடே இருள் நீங்கியது போல பிரகாசித்தது. மிருகங்கள் ஆனந்தத்தில் குதித்தன. ரிஷிகள் மகிழ்ந்தன. தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். இனி தண்டகவனம் நலம் பெறும். சத்தியத்தை காக்க வேண்டும் என்பதே அவனது எண்ணமாக எப்பொழுதும் இருந்தது. அரக்கனுடைய சேனை வந்த பொழுது ராமன் என்ன செய்து கொண்டிருந்தானாம்? ஆனால் ராமன் தான் நாராயணன் என்று அறியவில்லை. நாராயணனை தியானித்து ஆன்ம பலமும் உடல் பலமும் பெற்று வந்தான். பஞ்சவடி யுத்தத்திலேயே தப்பியவன் ஒருவன் மட்டுமே. அவன் அகம்பனன். அவன் ராவணனிடம் சென்றான். ஜனஸ்தனத்திலே நம் மக்கள் எல்லோரும் அணைந்தார்கள். நான் ஒருவனே தப்பி வந்தேன் என்றான் அவன். ராவணன் கோபத்துடன் எழுந்தான். யாரடா அது என் ஜனஸ்தனத்தை அழித்தது? விஷ்ணுவா, சூரியனா, அக்னியா, யமனா என்று கேட்டான். சூரியனையும் அக்னியையும் சுட்டு விடுவேன். வாயுவை அசையாது நிறுத்துவேன். நான் இருக்க எவன் அதனை அழித்தவன் என்று கேட்டான் ராவணன். ராமன் என்ற பெயர் சிம்மம் போல் இருக்கிறான். பரக்கிராமம் பொருந்தியவன். ராமன் என்ற பெயர் சிம்மம் போல் இருக்கிறான். பரக்கிராமம் பொருந்தியவன் என்றான் அகம்பனன். அவனே கரணையும் துஷணனையும் கொன்றவன். தேவர்கள் யாரும் அவனது உதவிக்கு வரவில்லை. அவனது பானங்கள் தாம் 5 தலைநாகம் போல சீறி எல்லோரையும் கொன்றுவிட்டது என்று முடித்தான் அகம்பனன். கிளம்புகிறேன். அந்த ராமலட்சுமணர்களை கொல்லாமல் விடமாட்டேன் என்று கிளம்பினான் ராவணன். வேண்டாம் அரசே, அவன் தீரன். உங்கள் தகுதி வேறு. பேசாமல் நான் சொல்வதை கேளுங்கள். அவனது மனைவி மிக்க அழகாக இருக்கிறாள். அவளை தூக்கி வந்து விடுங்கள். மனைவியை இழந்த ராமன் உயிரோடு இருக்க மாட்டான் என்றான் அந்த அரக்கன். ஆஹா, அருமையான யோசனை. இதோ நாளை காலையே கிளம்புகிறேன் என்று சொன்னான் ராவணன். ஆம், சூர்ப்பனகை பின்னால் வந்து சீதையை ராவணன் தூக்கிச் செல்ல யோசனை சொல்லும் முன்பே ராவணனுக்கு அகம்பனன் ஆசையை கிளப்பி விட்டு விட்டான். அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது.
விதி அதன் வழி கிளம்பிவிட்டது. மறுநாள் காலை ராவணன் தன்னுடைய தேரில் ஏறி மேகங்களை துளைத்து கொண்டு சந்திரன் செல்வது போல மாரீசன் ஆசிரமம் சென்றான். வா ராவணா என்று விஷயம் வா ராவணா, என்ன விஷயம் என்று வரவேற்றான் மாரீசன். தசரதனுடைய மகன் ராமன் நம் சேனையை ஜனஸ்தானத்தில் அடித்து நொறுக்கிவிட்டான். அவனது மனைவி அழகியாம். அவளை கவர்ந்து செல்ல உன்னுடைய உதவி தேவை என்றான் 10 தலை ராவணன். ராவணா, நடுநடுங்கி விட்டான் மாரீசன். எந்த பகைவன் உனக்கு நண்பனாக வாய்த்து உன்னை அழிக்க இந்த யோசனையை சொன்னவன்? அவன் துரோகியே. வீணாக ராமனது பலம் தெரியாமல் அவனது மனைவி மேலே ஆசை வைக்காதே. உன் அரக்கர் குலம் அழியும். போய் இருக்கின்ற உன் மனைவிகளோடு சந்தோஷமாக இரு. குலநாசத்தை தேடிக்கொள்ளாதே என்றான் அறிவாளி மாரீசன். ராவணனது விதி இன்னும் மோசமடையவில்லை. சரி என்று மாரீசனின் கருத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பி போனான் ராவணன். ஆனால் விதி லங்கைக்கு அவன் போய் சேரும் முன்பே கிளம்பி சூர்பனகையை தூண்டிவிட்டு போய்விட்டது. ஆம், விதியே வலிமையானது. ராவணன் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான். நெய்விட்டால் எப்படி அக்னி ஜொலிக்குமோ அப்படி அவனது தேஜஸ் ஜொலித்தது. தேவர்களுடன் செய்த யுத்தம், சக்கராயுத தாக்குதல், யானைகளின் தந்தங்களால் குத்தப்பட்டு உண்டான வடுக்கள் இவை அவனது கம்பீரத்தை அதிகப்படுத்தி கொண்டிருந்தன. அவனது வீரம் போல் அவனது அக்கிரமங்களும் ஒரு குறையவில்லை. ரிஷிகளை கொல்வது, யாகங்களை அழிப்பது, ஸ்திரீகளை கெடுப்பது போன்ற அவனது செயல்களுக்கு என்றும் குறைவில்லை. எல்லோரும் அவனை கண்டு நடுநடுங்கி கொண்டிருந்தனர். இப்படி எல்லோரையும் பயமுறுத்தி லங்கையை ஆண்டு கொண்டிருந்தான் ராவணன். தசகிரீவன் என்ற பெயரும் இவனுக்கு உண்டு. 10 தலைகள் கொண்டதால் இப்பெயர் இவனுக்கு வந்தது. இப்படிப்பட்ட ராவணன் தன் மந்திரிகளுடன் இருந்த பொழுதுதான் அவனது சகோதரி சூர்பனகை இடிபோல நுழைந்தாள். மூக்கறிந்த அவளது தோற்றம் அச்சம் ஊடுவதாக இருந்தது. விதி சூர்பனகை வடிவில் வந்தது. உடனே செல்வ செழிப்பில் மூழ்கி நாட்டில் என்ன நடக்கிறது என்று ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறாய் என்று ராவணனை கேட்டாள். அற்ப சுகங்களில் மனதை பறிகொடுத்து விட்டு நிற்பவனை மக்கள் மதிப்பாரா என்ன? உன்னை அழிக்க உன் பகைவர்கள் காத்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாதா என்ன? ஜனஸ்தானத்தில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? ராமன் என்ற மனித பூச்சி தேரும் யானைகளையும் இன்றி அங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த நம் ஆட்களை கொன்றுவிட்டான். உன் தங்கையின் கதியை பார்த்தாயா? இனி ரிஷிகள் உன்னை மதிப்பார்களா? தன்னைத்தானே பாராட்டி கொள்பவனுக்கு அழிவு நிச்சயம். நீ இனி கந்தை துணிதான். மக்கள் இனி உன்னை மதிக்க மாட்டார்கள். இனி ராஜ்யத்தில் இருந்து துரத்தப்படுவாய். உனக்கு கோபம் உண்டா என்ன? கோபப்படாத மன்னனும் கோபப்படும் அந்தணனும் மதிக்கப்பட மாட்டார்கள். உங்களுக்கு இந்த உண்மை வரலாற்று கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.